வெல்கம் டு தமிழ் ஜாய். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இப்படி ஒரு யுக்தியா என்று அனைவரும் மூக்கில் விரல் வைக்கும்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளார் நம்ம தல தோனி. அதாவது இன்று தொடங்கிய இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்து வருகிற ஆஸ்திரேலிய அணி இந்திய பந்து வீச்சாளர்களிடம் திணறி வருகிறார்கள். இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஆரோன் பின்ச் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது திடீரென அவர் கிரீஸை விட்டு 2 ஸ்டெப் முன்னால் நின்று பேட்டிங் செய்ய தொடங்கினார். அப்போது அதை கவனித்த நம்ம தல தோனி அப்போது பவுலிங் போட்டுக் கொண்டிருந்த புவனேஸ்வர் குமாரை அழைத்து, நீ ஓட ஆரம்பிக்கும் தொடக்க புள்ளியிலிருந்து 2 ஸ்டெப் பின்னால் இருந்தே ஓடிவா என்றும், அப்படி நீ ஓடி வந்து பந்து வீசும் போது உன்னுடைய லென்த் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் புவனேஸ்வர் குமாரிடம் கூறியுள்ளார். அதே போலவே புவனேஸ்குமாரும் ஓடி வந்து பந்து வீசிய போது பவுலிங் கிரீஸுக்கு 2 ஸ்டெப் முன்பாகவே அவரது பந்தை ரிலீஸ் செய்தார். இதை பார்த்து குழப்பமான ஆரோன் பின்ச் அந்த பந்தை எதிர்கொள்ளாமல் சடார் என்று விலகிவிட்டார். அதாவது அது ஒரு டெட் பால் என்று நடுவரால் அறிவிக்கப்பட்டது. இதனால் புவனேஸ்வர் குமார் நடுவரிடம் ஏதோ பேசிவிட்டு மீண்டும் அதே போன்று ஆனால் ஒரு ஸ்டெப்பை மட்டும் குறைத்துவிட்டு பவுலிங் செய்தார். அந்த பந்தை எதிர்கொண்ட ஆரோன் பின்ச் LBW முறையில் அவுட் ஆனார். அப்போது புவனேஸ்வர் குமாரை பார்த்து தல தோனி தம்ஸ் அப் சிக்னலை காட்டி, நம்ம ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என்பதை போல சிக்னல் காட்டினார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கேப்டனும் துணை கேப்டனும் சிரித்தபடியே இவைகளை ரசித்துக் கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, தல தோனியின் இப்படிப்பட்ட மரண மாசான திங்கிங்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.